அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த எளிமையான வார்த்தையை 3 நாட்கள் எழுதினால் போதும் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வரும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பழமை வாய்ந்த ஒரு மெத்தடை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எதிர்பாராத பணவரவை கண்டு ஆச்சரியப்படுவீங்க. சரி வாங்க, அந்த பணவசிய வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது 3 நாட்களில் பணத்தை வசியம் செய்யக்கூடிய மிகவும் எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான 333 மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த 333 மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. நம்முடைய தேவை எதுவோ அதற்கு ஏற்றவாறு பாசிட்டிவான ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 33 முறைன்னு 3 நாட்களுக்கு அதை நம்ம எழுதணும். ஒரு நாளைக்கு 33 டைம்ஸ்னு 3 டேஸ்க்கு நம்ம எழுதுறதுனால இதை 333 மெத்தட்னு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம சொல்லுவோம். இந்த 333 அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ஏஞ்சல் நம்பர். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நம்பருக்கு இருக்குங்க. அதனால தான் இந்த 333 மெத்தட்ல பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த போறோம். இந்த 333 மெத்தட்ல ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம செஞ்சிருக்கோம். ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாற்றம். பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸை எடுத்து அதை 333 மெத்தட்ல நம்ம பயன்படுத்துவோம்னு பார்த்தோம். ஆனால் அந்த பாசிட்டிவான வாக்கியத்திற்கு பதிலாக பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதற்கு காரணம், இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மெத்தட் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தாங்க இந்த 333 மெத்தட்ல ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எதிர்பாராத ஏதாவது ஒரு வழியில் பணவரவை அது ஏற்படுத்தும். அடுத்ததாக, எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் ரெகுலரா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் முயற்சியும் செய்யாமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இது போன்ற வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு
உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சம் பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் வழங்கும். இன்னொரு சின்ன உதாரணம் கூட நான் சொல்றேங்க. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல காரியம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதற்கு முன்னாடி கடவுள் கிட்ட பிரார்த்தனையை நம்ம செய்யறோம். அதற்காக கடவுள் கிட்ட நம்ம பிரார்த்தனையை செஞ்சிட்டோம். எந்த வேலையும் எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தால் நாம் எடுத்த அந்த காரியம் வெற்றி பெறாது. ஆனால் நம்முடைய பிரார்த்தனையின் காரணமாக இறைவனுடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைத்தால் நாம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது போலதாங்க இந்த மெத்தட்ஸை நம்ம பயன்படுத்தும் பொழுது பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் நமக்கு அமையும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். மேலும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா பணவசிய முறைகளுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்கள் கிடையாதுங்க. அதிக நேர விரயமும் ஆகாது. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. சோ முழு நம்பிக்கையுடன் கேஷுவலா 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எதிர்பாராத வழியில் நல்ல பணவரவு உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய வார்த்தையை ஒரு நாளைக்கு 33 முறைகள்னு 3 நாளைக்கு நம்ம எழுதணும். எழுதுறதுக்கு பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டைரி வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட நீங்க எழுதலாம். ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் பென், பச்சை நிற பேனாவை மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். வேற எந்த கலரையும் யூஸ் பண்ண கூடாது. பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனால கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 33 டைம்ஸ் 33 முறைகள் மட்டும் தாங்க எழுதணும். அதிகமாகவோ குறைவாகவோ நம்ம எழுதக்கூடாது. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. டைமிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 3 நாட்களும் ஒரே டைமிங்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப அமைதியா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் நீங்க எழுதுங்க. ஆழ்மனம் அந்த நேரத்தில் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாமா அல்லது வேறு வேறு பக்கத்தில் எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். எழுதுவதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இடம் இருந்தால் ஒரே பேப்பரை கூட நீங்க 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது அடிஷனலா நீங்க எத்தனை பேப்பர் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 33 டைம்ஸ் கவுண்டிங் முக்கியம்ன்றதுனால நீங்க 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. நம்பர்ஸ் போட்டுட்டே நீங்க எழுதிட்டு வாங்க. எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை யாரும் பார்க்காத மாதிரி கொஞ்சம் மறைவாக நீங்க வச்சிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தா பரவாயில்லைங்க. வெளியாட்கள் யாரும் அதை பார்க்க கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல எழுதின அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை மறைவாக நீங்க வச்சிடுங்க. 3 நாளைக்கு பிறகு 3 டேஸ்க்கு பிறகு அந்த பேப்பர் அல்லது நோட் புக் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிக்கலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4th டேல இருந்து, அதாவது இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ண அடுத்த நாள்ல இருந்து என்னைக்கு வேணாலும் நீங்க எரிக்கலாம். இதற்கு டைமிங்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நோட் புக்ல நீங்க எழுதிருக்கீங்கன்னா அந்த பேப்பர்ஸை மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. Grab, divine count, suddenly, somehow, now. Grab, divine count, suddenly, somehow, now. Grab, divine count, suddenly, somehow, now. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு இது. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக 2 லைனா நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம் அல்லது 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட நீங்க எழுதலாம். இப்போ நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். மாதத்திற்கு ஒரு முறைன்னு எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு சின்ன தகவல். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்க அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல்
இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கை இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்கை நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.